Welcome once again to Words of Life. ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம். We've been thinking in these sessions about what eternal life is all about. நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பதை பற்றி கடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளிலே நாம் தியானித்து வந்தோம். The wonderful thing about coming to God's word is all our wrong ideas about God disappear. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் வருவதனுடைய ஒரு நல்ல காரியம் என்னவென்றால் தேவனை பற்றி நாம் வைத்திருக்கிற தவறான அபிப்பிராயங்கள் எல்லாம் மறைந்து போகும். We cannot know anything about God except from the Bible. தேவனுடைய வார்த்தையை தவிர வேதத்தை தவிர வேறு எந்த வழியிலேயும் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. This world knows nothing about God except what Jesus Christ has revealed. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின காரியங்களை தவிர இந்த உலகத்துக்கு தேவனை பற்றி ஒன்றுமே தெரியாது. I want to read a verse in John's Gospel chapter 1. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து In காண்பிக்கிறேன். John's Gospel chapter 1 and verse 18 we read these words. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் ஒரு வாசகத்தை வாசிக்கிறோம். No one has seen God at any time. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. Then how shall we know about God? பின்னர் தேவனை நாம் எப்படி அறிய முடியும்? The only begotten Son, who is in the bosom of the Father, he has explained him. பிதாவின் மடியிலே இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். Jesus Christ has explained God the Father to us. பிதாவாகிய தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விவரித்து And காண்பித்திருக்கிறார். the only understanding we have of God is what we see in Jesus Christ. தேவனை பற்றிய ஒரு விளக்கம் இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே நாம் அறிந்து கொள்ள முடியும். Towards the end of his life, on the last day of his life on earth, Jesus said these words to his disciples in John 14. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து கடைசியிலே அவர் சொன்னது, He said, if you have seen me, you have seen the Father. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். John 14 and verse 7 to 11. யோவான் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள் வரை, Especially verse 9. குறிப்பாக 9வது வசனம். He who has seen me has seen the Father. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். So if you want to know what God is like, தேவன் எப்படி இருக்கிறார் என்று நீங்கள் அறிய you just வேண்டுமானால் have to look at the earthly life of Jesus Christ, and that shows us what God is like. பூமியிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பார்த்தாலே தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். No human being has ever dared to say such words. எந்த ஒரு மனுஷனும் இப்படி சொல்வதற்கு தைரியம் கொண்டதில்லை. Jesus Christ was the manifestation of God on earth. இயேசு கிறிஸ்து பிதாவை இந்த பூமியிலே வெளிப்படுத்தினார். And when we look at his life, we know what God is like. அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். The way he accepted suffering and endured all the insults that people flung at him. அவர் மேல் வந்த நிந்தைகளையும் எல்லா பாடுகளையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட விதம், And the way he forgave people who crucified him. அவரை சிலுவையிலே அறைந்த மக்களை மன்னித்த விதம், The way he healed the ear of the Roman soldier who came to capture him. அவரை பிடிக்க வந்த அந்த ரோம போர்ச்சகனுடைய காது வெட்டப்பட்டதே அதை குணமாக்கின விதம், That shows the nature of God. இது தேவனுடைய சுபாவத்தை நமக்கு காண்பிக்கிறது. One that is willing to face insult and suffering from others and to forgive them. நிந்தைகளையும் பாடுகளையும் மற்ற மக்களிடத்திலிருந்து அனுபவித்து அவர்களை மன்னிப்பதற்குள்ள ஒரு நல்ல ஒரு இருதயம். At the same time, அதே நேரத்தில் we find Jesus was ruthless against people who tried to make money in the name of religion. மதம் என்கிற பெயரிலே பணத்தை சம்பாதிக்க கூடிய மக்களை பார்க்கும்போது மிகவும் கடினமாய் அவர்கள் மீது சாடினார். The Bible says in Ephesians 4:26, be angry but don't sin. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று எபேசியர் 4:26 வாசிக்கிறோம். That means there is an anger which is not sin. அதனுடைய பொருள் என்னவென்றால் பாவமில்லாத ஒரு கோபம் உண்டு. And there is an anger which is sin. பாவம் உள்ள ஒரு கோபமும் உண்டு. If all anger was sinful, எல்லா கோபமும் பாவமே இருக்குமானால் then God himself could not be angry. தேவனே கோபப்பட்டிருக்க முடியாது. But the Bible says God is angry with the wicked. ஆனால் துன்மார்க்கர் மீது தேவன் கோபமா இருக்கிறார் என்று வேதம் There are many சொல்கிறது. things God is angry with. அநேக காரியங்கள் மீது தேவன் கோபமா And that இருக்கிறார். is a holy anger. அது பரிசுத்தமான கோபம். And in Jesus we see what holy anger is. இயேசுவுக்குள்ளாக அந்த பரிசுத்தமான கோபம் என்ன என்பதை பார்க்கிறோம். And we can also see from his life what type of anger he never had. Therefore we discover what sinful anger is. ஆகவே இயேசு எவ்விதமான கோபத்தை கொள்ளவில்லை என்று பார்க்கும் பொழுது நாம் அதுதான் பாவமுள்ள கோபம் என்பதை அறிந்து கொள்ளலாம். Look at it from his life. அவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம். When people insulted him,
ஜனங்கள் அவரை நிந்தித்த பொழுது, called him the devil, அவரை பிசாசு என்று called him the அழைத்தபொழுது, prince of devils, பிசாசுகளின் அதிபதி என்று spat on சொன்னார்கள். his face, அவர் முகத்திலே துப்பின பொழுது, insulted him, அவரை நிந்தித்தார்கள். said he was demon possessed, பிசாசு பிடித்தவர் என்று சொன்னபொழுது, crucified him. அவரை சிலுவையில் அறைந்த பொழுது, He never got angry even once. ஒரு முறை கூட அவர் கோபப்படவே இல்லை. When they called him the prince of devils, he said, if you have spoken against me, you are forgiven. பிசாசுகளின் அதிபதி என்று சொல்லும் பொழுது இயேசு சொன்னது என்ன தெரியுமா? என்னை பார்த்து நீங்கள் சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு அது He மன்னிக்கப்படும். always called himself the Son of Man. தன்னை மனுஷகுமாரன் என்று எப்பொழுதுமே அழைத்தார். And sometimes we don't understand the meaning of that expression. சில சமயத்திலே மனுஷகுமாரன் என்ற பதத்திற்கு விளக்கத்தை நாம் அறியாமல் இருக்கிறோம். Son of Man just means an ordinary man. மனுஷகுமாரன் என்றால் சாதாரண மனிதன் என்றதான பொருள்படும். So what he was saying is, அவர் என்ன சொல்லுகிறார்? I am an ordinary man. நான் ஒரு சாதாரண மனிதன். He was not an ordinary man. அவர் சாதாரண மனிதனே அல்ல. He was the Son of God. அவர் தேவனுடைய குமாரன். He knew it. அவர் அதை அறிந்திருந்தார். But he did not overawe people with the sense of his being God. நான் தேவன் என்கிறதான உணர்வினாலே ஜனங்களை அப்படியே அவர் மேலாக பார்க்கவில்லை. You know how so many people in the world, big shots in the world, try to show off their authority before smaller people. சிறுமைப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே நான் எவ்வளவு பெரிய ஆள் என்பதை அநேகர் காண்பிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். Kings and film stars and all try to get people to have a sense of awe about them. ராஜாக்களும் சினிமா நடிகர்களும் இன்னும் இது போல பெரிய மக்கள் தங்களை மக்கள் பார்க்கும் பொழுது தாங்கள் ஏதோ பெரியவர்கள் என்பதை போல எண்ணும்படியாய் அவர்களை And if there was one person who walked on this earth who could have done that, it was God Almighty himself when he came in the person of Jesus Christ. அப்படி பெரிய ஆள் என்று காண்பிக்கக்கூடிய ஒரு சரியான ஆள் இருப்பாரேயானால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. But he was the one person who never did it. ஆனால் அவர் அதை செய்யவே இல்லை. And that shows what God is like. அது தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. God does not try to awe people with his presence. தம்முடைய சமூகத்தினாலே தம்முடைய பிரசன்னத்தினாலே மக்களை பயமுறுத்த அவர் விரும்பவில்லை. Only ordinary cheap men do such things. சாதாரண மக்கள் தான் அப்படி செய்வார்கள். A godly man will never awe people with his presence. ஒரு தேவ பக்தியுள்ள மனிதன் தன்னுடைய பிரசன்னத்தினாலே மக்கள் பயப்பட வேண்டும். He will move in the midst of people as an ordinary man. அவன் மக்கள் மத்தியிலே சாதாரண மனிதனைப் போல தான் நடப்பான். But a carnal preacher or a carnal man will try to awe people with his authority and his presence. ஆனால் ஒரு மாம்சீகமான ஒரு பிரசங்கியார் அவர் பெரிய பிரசங்கியாரை போல மக்கள் என்னை பார்த்தாலே பயந்து நடுங்க வேண்டும் என்பது போல நடந்து கொள்வார். That is the clearest proof that that man does not know God. அந்த மனிதன் தேவனை அறியவில்லை என்பதற்கு இதுவே தெளிவான ஒரு நிரூபணம். Carnal worldly preachers, it's very difficult to contact them. உலகத்தாராகிய பிரசங்கிமார்கள் அல்லது மாம்சீகமான பிரசங்கிமார்களை போய் சந்திப்பதே கஷ்டமாக இருக்கும். Very difficult. மிக மிக கடினம். But the greatest man who walked on the earth, Jesus Christ, anybody could meet him anytime. ஆனால் இந்த பூமியிலே வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரும் எந்த நேரத்திலும் போய் சந்திக்க முடியாது. Think of some of the great preachers you know. உங்களுக்கு தெரிந்த சில பெரிய பிரசங்கியாரை எண்ணி பாருங்க. Can you go and meet them? நீங்கள் அவர்களை போய் சந்திக்க முடியுமா? Some of them have got bodyguards around them. ஒரு சிலருக்கு தங்களுக்கு பக்க பலமாக பாதுகாப்பு வீரர்கள் இருக்கிறார்கள். You cannot go and meet them anywhere. எந்த இடத்திலும் அவர்களை போய் சந்திப்பது கஷ்டம். They are bigger than Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பெரியவர்களை போல இருக்கிறார்கள். And that is what proves to me that they are not real disciples of Jesus. அவர்கள் மெய்யான இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அல்ல என்பதற்கு இதுவே அத்தாட்சி. Jesus Christ never needed bodyguards. இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை சுற்றிலும் பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்கள் because he was a servant of all people. எல்லா மக்களுக்கும் ஒரு அடிமையை போல இருந்தார். And so we see that Jesus never tried to frighten people with his authority as God. ஆகவே தான் தேவன் என்ற அதிகாரத்தின் மூலமாய் மக்களை அவர் பயமுறுத்த விரும்பவில்லை. He never got angry when people insulted him. அவரை ஜனங்கள் நிந்திக்கும் பொழுது கோபப்படவே இல்லை. He always acted like an ordinary man and he said, I am an ordinary man. எப்பொழுதுமே நான் சாதாரண மனிதன் என்று நடந்து கொண்டார், சாதாரண மனிதன் என்று சொன்னார். That is what God is like. இப்படிதான் தேவன் இருக்கிறார். And that will always be the mark of a godly man. ஒரு தேவ மனிதனுடைய அடையாளமும் இப்படித்தான் இருக்கும். The more godly a man is, the more he will be an ordinary man in your midst. எந்த அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதன் தேவ மனிதனாய் மாறுகிறானோ அந்த அளவுக்கு அதிக சாதாரணமாய் நடந்து கொள்வார். The further away from God a man is, the more he will act like a big man. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் பெரிய ஆளை போல நடந்து கொள்வான். The godly preacher or pastor will move in your midst as an ordinary brother just like you. ஒரு தேவ பக்தியுள்ள தேவ மனிதர் அல்லது ஒரு போதகர் அவர் உங்கள் மத்தியிலே சாதாரண மனிதனாக நடந்து கொள்வார். But the further away a pastor or preacher is from God, the more he will act like a big man. எந்த அளவுக்கு ஒரு போதகரோ ஒரு பிரசங்கியாரோ தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அதிகமாக பெரிய ஆளை போல நடந்து கொள்வார். The closer a man is to God, the more accessible he will be to you. எந்த அளவுக்கு தேவனுக்கு நெருக்கமாய் ஒரு தேவ மனிதன் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் அவரை நெருங்க முடியும்.
But the further away a man is from God, the further away he will keep himself from you also. எந்த அளவுக்கு ஒரு தேவ மனிதன் தேவனை விட்டு தூரமாக இருக்கானோ அந்த அளவுக்கு உங்களையும் தூரமாகவே வைத்துக் கொள்வான். You please use this test and you will easily be able to make out who is close to God and who is far away from God. இந்த காரியத்தை வைத்து நீங்கள் ஒரு ஆளை சோதித்து பார்த்தால் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தேவனுக்கு நெருங்கி இருக்கிறான், தேவனுக்கு எந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறான் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். Jesus Christ is our standard. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய தரம். He never had any secretary for you to reach him. அவரிடத்திலே போவதற்கு அவருக்கு ஒரு செயலாளர் தேவையில்லை. You didn't have to go through a secretary. You could run செயலாளராக அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் போக வேண்டும் என்று தேவையில்லை. Nicodemus could walk into his house, knock the door and walk in and talk to him in the middle of the night. நடு இரவிலே நிக்கோதேமு நேரடியாக போய் அவருடைய வீட்டை கதவை தட்டி அவரோடு கூட பேச முடிந்தது. He didn't have to go through a secretary. அவர் செயலாளர் மூலமாக போக தேவையில்லை. That's how Jesus lived. இப்படி தான் இயேசு வாழ்ந்தார். And he never got angry when people hurt him in any way personally. தனிப்பட்ட விதத்தில் இயேசுவுக்கு புண்படுத்தும்போது அவர் ஒரு காலம் கோபமடையவே இல்லை. But he got very angry when people exploited other poor people. ஆனால் மக்கள் ஏழை மக்களை அவர்கள் தவறாய் நடத்தும்போது அவர் கோபப்பட்டார். When those sellers of doves were exploiting poor people, he really got furious with them. அங்கே புறா விற்கிறவர்கள் ஏழை மக்களுடைய பணத்தை அவர்கள் கமிஷனாக பெறும்போது அவர்கள் மீது அவ்வளவு கோபமடைந்தார். When they polluted God's house, he was angry. தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்போது அவ்வளவு கோபப்பட்டார். When they would not allow one poor man to be healed on the Sabbath day, he got angry. ஒரு ஏழை மனிதன் ஓய்வு நாளிலே குணப்படுத்தப்படக்கூடாது என்று மக்கள் சொல்லும்போது அவர்களை பார்த்து கோபமடைந்தார். He was angry with the Pharisees who turned poor widows out of their houses because they couldn't pay their rent. ஏழை விதவைகளாலே அவர்கள் அந்த வாடகையை செலுத்த முடியாத பொழுது அவர்களை விரட்டி அடித்தார்களே, அப்பொழுது அந்த பரிசேயர்களை பார்த்து கோபப்பட்டார். Exposed those Pharisees for coming the next day to the synagogue and praying long prayers to cover up their sin. அவர்கள் அடுத்த நாளிலே தேவாலயத்திலே வந்து அவர்கள் நீண்ட ஜெபத்தை பண்ணினார்களே, இயேசு அதை வெளிப்படுத்தினார். So there we see all anger that comes as a result of people doing any harm to you is sinful anger. ஆகவே ஜனங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களை புண்படுத்தும் பொழுதோ உங்களை நிந்திக்கும் பொழுதோ அதன் நிமித்தமாக ஏற்படுகிற கோபமானது அது பாவத்தின் கோபம். If your wife speaks rudely to you, உங்களுடைய மனைவி உங்களை பார்த்து கடினமாய் பேசும்போது and you get angry, உங்களுக்கு கோபம் வந்தால், she may have sinned but you have sinned much more. அவள் பாவம் செய்கிறாள், ஆனால் அதை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் பாவம் செய்கிறீர்கள். Your anger is a sin. உங்களுடைய கோபம் பாவம். Why is it a greater sin? ஏன் அது பெரிய பாவமாக இருக்கிறது? Because you are the head of the house. என்றால் நீதான் வீட்டின் தலைவன். So you see, anger that's related to the way somebody treats you is always sinful. ஆகவே உங்களை ஒருவர் நடத்துகிற விதத்தை குறித்து நீங்கள் கோபப்பட்டால் அது எப்பொழுதுமே பாவம். Anger that is related to the glory of God, that is righteous anger. தேவனுடைய மகிமை என்று வரும்போது அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய மகிமைக்காக கோபப்பட்டால் அது நீதியுள்ள கோபம். So in God there is strictness and kindness. ஆகவே தேவனிடத்திலே கண்டிப்பும் இருக்கிறது, இரக்கமும் இருக்கிறது. Jesus was willing to wash people's feet with his hands. தம்முடைய கரத்தினாலே சீஷருடைய பாதங்களை இயேசு கழுவுவதற்கு தயாராக இருந்தார். And with those same hands he took a whip and chased people out of the temple who made money in God's name. அதே கரத்திலே தேவனுடைய ஆலயத்திலே தேவன் பேரிலே பணம் சம்பாதிக்கிறவர்களை சாட்டை எடுத்து விரட்டி அடித்தார். That's the balance you see. இங்கே இந்த சமநிலையை நாம் பார்க்கிறோம். In John's Gospel chapter 1 we read that the glory of God was seen in Jesus Christ, full of grace and truth. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்த தேவனுடைய மகிமையை நாம் பார்க்கிறோம். In verse 14. 14ஆம் வசனம். So in the glory of God there is a balance. ஆகவே தேவனுடைய மகிமை என்று இருக்கும் பொழுது அங்கே ஒரு சமநிலை காணப்படுகிறது. There is kindness and there is severity. அங்கே கிருபையும் இருக்கிறது, கண்டிப்பும் இருக்கிறது. There is grace and there is truth. கிருபை சத்தியம் இரண்டும் இருக்கிறது. And that both of them were seen in Jesus Christ. இந்த இரண்டுமே இயேசு கிறிஸ்துவிலே நாம் பார்க்கிறோம். Jesus was very compassionate to people who were suffering. பாடுபடுகிற மக்களை பார்க்கும்போது அதிகமாக மனதுருகினார். The people who were sick. வியாதிப்பட்டவர்களை பார்த்து மனதுருகினார். He had compassion when he saw people were hungry without food. சாப்பாடு இல்லாமல் பசியா இருக்கிறவர்களை பார்க்கும்போது மனதுருகினார். He had great compassion when he saw people without proper Bible teaching. போதுமான வேத போதனை இல்லாத மக்களை பார்க்கும்போது அதிகமாக மனதுருக்கம் கொண்டார். He felt sorry for the number of sheep wandering around without a shepherd. மேய்ப்பன் இல்லாமல் சிதறி போயிருக்கிற अनेक ஆடுகளை பார்க்கும்போது அவர் வேதனைப்பட்டார். He was always moved with compassion wherever he saw poor people suffering. அங்கே ஏழை மக்கள் பாடுபடுகிறதை பார்க்கும்போதெல்லாம் அவருடைய மனம் உருகினது. He was always on the side of people who were being attacked by others. மற்ற மக்கள் இவர்களை தாக்கும்போது அங்கே பாடுபடுகிறவர்கள் பக்கத்திலே தான் அவர் இருந்தார். And the clearest example of that is when the Pharisees tried to kill that woman caught in adultery. அங்கே விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை பரிசேயர்கள் கொல்ல வரும்போது அந்த இடத்திலே அது ஒரு தெளிவான உதாரணத்தை நாம் பார்த்தோம். They thought they could catch Jesus in this situation. இந்த சூழ்நிலையில் இயேசுவை நாம் பிடித்து விடலாம் என்று எண்ணினார்கள்.
They thought if he says yes, kill her, ஆம் என்று சொன்னால் அவளை கொலை செய்ய வேண்டும், then he will lose his reputation as a very kind person. இப்பொழுது அவர் இரக்கமுள்ளவர் என்கிறதான பெயர் அவர் விட்டு போய்விடும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். And then on the other hand, if he says no, let her go, இல்லை இவள் போய்விடட்டும் என்று சொன்னால், then they can accuse him saying, see, there he is not keeping the law of Moses. இங்கே இவர் மோசேயுடைய பிரமாணத்தை கைக்கொள்ளவில்லை என்று இயேசுவை குற்றம் சாட்டலாம் என்று எண்ணினார்கள். So they thought that caught Jesus in இப்பொழுது this இயேசுவை situation. சரியான ஒரு இடுக்கமான இடத்திலே பிடித்து விட்டோம் என்று எண்ணினார்கள். But God has a solution for every problem. ஆனால் தேவனுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. Jesus didn't say don't stone her, அவளை கல்லெறிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. but he caught those Pharisees by saying, the one who has not committed a sin, you throw the first stone. உங்களில் பாவமில்லாத முதலாவது கல்லெறிய கடவுள் என்று சொல்லி அவர் பரிசேயரை பிடித்து And they விட்டார். all left him. அவர் எல்லாரும் அவரை விட்டு போய்விட்டார்கள். So there you see, Jesus was always coming to the defense of people who are being attacked by others. ஆகவே மற்றவர்கள் ஒரு மனிதனை தாக்கினால் எப்பொழுதுமே அந்த தாக்கப்படுகிற மக்கள் சார்பாக இயேசு வந்தார். You better be careful if you are on the side of attacking any of God's children. எந்த தேவனுடைய பிள்ளையை தாக்கும் பொழுது நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Or when you are accusing some fallen poor sinner. ஒரு ஏழை பாவி விழுந்து விட்டால் அவனை நீ குற்றம் சாட்டினால், like a woman caught in adultery, விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட and in a ஸ்திரியை போல self-righteous way you accuse and condemn someone. சுயநீதி உடையவனாய் அந்த ஆவியிலே நீ குற்றம் சாட்டினால், what that woman did was wrong. அந்த ஸ்திரீ செய்தது தவறுதான். But Jesus had the right to convict her. ஆனால் அவளை குற்றம் சாட்டுவதற்கு இயேசுதான் சரியான Not the Pharisees. பரிசேயர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. Jesus took her side. இயேசு அவள் பக்கமாய் போனார். And that's a great encouragement to us. இது நமக்கு பெரிய உற்சாகம் அளிக்கிறது. Jesus takes the side of repentant sinners. மனம் திரும்புகிற பாவியின் பக்கம் தான் இயேசு நிற்க When the விரும்புகிறார். Pharisees came to accuse his disciples of eating grain on the Sabbath day, ஓய்வு நாளிலே கதிர்களை கொய்து தின்கிற சீஷர்களை குற்றம் சாட்டும் பொழுது again we find Jesus taking the side of his disciples who are being attacked. இப்பொழுது அந்த பரிசேயர்கள் சீஷர்களை தாக்குகிறார்கள், இயேசுவோ சீஷர் பக்கமாய் நின்றார். Jesus always takes the side of those who are being attacked by evil people. பொல்லாத மக்கள் யாரை தாக்குகிறார்களோ தாக்குகிறவர்கள் பக்கமாய் இயேசு நிற்கிறார். How much more he will be on the side of those who are being attacked by the devil. பிசாசினாலே தாக்கப்படுகிற மக்களுக்கு சாதமாக எவ்வளவு அதிகமாக இருப்பார். It's very important for us to know that Jesus will always take your side against the devil. எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு விரோதமாய் உங்களுக்கு சாதகமாய் தான் இருப்பார். Sometimes we may think, but I have failed so much, will the Lord still take my side? நான் எவ்வளவோ பாவம் செய்து விட்டேனே, தவறி விட்டேனே, இயேசு எனக்கு சாதகமாய் இருப்பாரா என்று கேட்கிறீர்கள். Yes, he will. ஆம், கண்டிப்பாக. Because he can never take the side of the devil against you. ஏனென்றால் உங்களுக்கு விரோதமாக ஒரு காலம் இயேசு சாத்தான் பக்கம் போக மாட்டார். And if the devil is an accuser, you can be pretty sure that Jesus is not an accuser. சாத்தான் குற்றம் சாட்டுகிறவனாய் இருக்கிறான் என்று நாம் அறிவோம். கண்டிப்பாக இயேசு குற்றம் சாட்டுகிறவர் அல்ல. In Revelation chapter 12, வெளிப்படுத்தின விசேஷம் we read that Satan is the accuser of the brethren who accuses God's people day and night. Revelation 12:10. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 நாம் வாசிக்கிறோம், இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக சகோதரர் மீது குற்றம் சாட்டுகிறவன் தான் சாத்தான். The word accusation is a court word. குற்றம் சாட்டுதல் என்பது வழக்கு மன்றத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு பதம். In a court, ஒரு வழக்கு மன்றத்திலே somebody stands and accuses you. அங்கே யாரோ ஒருவர் நின்று உங்களை குற்றம் சாட்டுகிறார். And you stand there as the accused. குற்றம் சாட்டப்பட்டவனாய் நீங்கள் அங்கே நிற்கிறீர்கள். And here Satan is the accuser. சாத்தான் குற்றம் சாட்டுகிறவனாய் இருக்கிறான். This man has done something wrong. இவன் ஒரு தவறு செய்து விட்டான் என்று சொல்றான். Always speaking against God's children. எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவே அவன் பேசிக் கொண்டிருப்பான். He doesn't accuse his own children. தம்முடைய பிள்ளைகளை சாத்தான் குற்றம் சாட்ட மாட்டான். Maybe he does that to them sometimes also. சில சமயத்தில் அதையும் கூட செய்வான். Because that's his habit. அது அவனுடைய பழக்கம். But here he is called the accuser of the believers. இங்கே விசுவாசிகளை குற்றம் சாட்டுகிறவன் என்று பார்க்கிறோம். It's a title of his. அது அவனுடைய பட்டப்பெயர். Accusing God's children. தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுவது. Accuser of the brothers. சகோதரர்களை குற்றம் சாட்டுவது. Accuser of the sisters. சகோதரிகளை குற்றம் சாட்டுவது. Accuser of God's children. தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுவது. Remember this. இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். Satan's title is the accuser of God's children. தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுகிறவன் என்பதுதான் சாத்தானுடைய பட்டப்பெயர். When you accuse any of God's children, நீ தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டும் பொழுது you don't realize what you're doing. நீ என்ன செய்கிறாய் என்பதை உணராமல் இருக்கிறாய். You don't realize it, but at that moment Satan is holding your hand and said, great, we are in fellowship with one another. நீ ஒரு சகோதரனை குற்றம் சாட்டும் பொழுது சாத்தான் உன்னோடு கூட கை கோத்து கொண்டு உன்னை மெச்சிக்கொண்டு பாராட்டுகிறான்.
Because you are doing his job for him. ஏனென்றால் சாத்தான் பட்சமாக அவனுடைய வேலையை நீங்கள் Do you செய்கிறீர்கள். know how many believers there are in the world who are doing Satan's job for him? இன்றைக்கு எத்தனை விசுவாசிகள் சாத்தானோடு கூட சேர்ந்து கொண்டு அவனுடைய வேலையை செய்கிறார்கள் என்று உங்களுக்கு As the தெரியுமா? accuser of the brethren. சகோதரர்களை குற்றம் சாட்டுகிற வேலையை செய்கிறான். Jesus also has a ministry in the court. இயேசுவுக்கும் கூட நீதிமன்றத்தில் ஒரு வேலை உண்டு. Here's another court word. இங்க இன்னொரு வழக்கு மன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. 1 யோவான் 2:1. Jesus is called our advocate. இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்று பார்க்கிறோம். An advocate is also a court word. இங்கே நாம் பார்க்கிறதான அந்த பரிந்து பேசுகிறவர் அதுவும் ஒரு வழக்கு மன்றத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. Now there are many advocates who are crooked. அநேக வழக்கறிஞர்கள் அவர்கள் ஏமாற்றுக்காரர்களாக இருக்கிறார்கள். But here Jesus Christ is called an advocate who is righteous. ஆனால் இங்கே நீதியுள்ள வழக்கறிஞர் என்று நாம் வாசிக்கிறோம். And it says when you sin, here is your advocate. பாவம் செய்யும்போது இங்கே நமக்காக வழக்காடுகிற ஒரு வக்கீல் ஒருவர் If you are இருக்கிறார். born again, நீ மறுபடியும் you are a பிறந்தால், child of God, நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தால், and you sin, நீ பாவம் செய்தால் what happens? என்ன நடக்கிறது? As soon as you sin, the accuser of the brethren says, there, this man is supposed to be God's child, see what he's doing. பாவம் செய்த உடனே அங்கே சகோதரர்களை குற்றம் சாட்டுகிறவன் வந்து இங்கே பார் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறாயே அவன் பாவம் செய்து விட்டான் என்று குற்றம் Not சாட்டுகிறான். only Satan, many of so-called believers also say the same thing. சாத்தான் மட்டும் குற்றம் சாட்டுவதில்லை, விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேகர் அவனை குற்றம் Because those சாட்டுகிறார்கள். believers are in fellowship with Satan. ஏனென்றால் அந்த விசுவாசிகள் சாத்தானோடு கூட ஐக்கியம் I கொள்ளுகிறார்கள். have met numerous so-called believers who are in fellowship with Satan. இப்படி சாத்தானோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற அநேக விசுவாசிகளை நான் How சந்தித்திருக்கிறேன். do I know they are in fellowship with Satan? அவர்கள் சாத்தானோடு கூட ஐக்கியம் கொண்டிருக்கிறார்கள் என்று எப்படி எனக்கு Because they தெரியும்? accuse the brethren. ஏனென்றால் அவர்கள் சகோதரர்களை And குற்றம் that is சாட்டுகிறார்கள். Satan's job. அதுதான் சாத்தானுடைய வேலை. And they think they are believers. அவர்கள் விசுவாசிகள் They may have எண்ணிக்கொள்கிறார்கள். been believers once. ஒருமுறை ஒரு விசுவாசிகள் They lost their salvation. தங்கள் ரட்சிப்பை இழந்து விட்டார்கள். And one day they will probably end up with the devil forever. ஒரு நாளிலே என்றென்றைக்கும் சாத்தானோடு கூட இருக்க முடியாது தங்கள் வாழ்க்கையை I want to முடித்து warn you. உங்களுக்கு நான் எச்சரிக்கை If விடுக்கிறேன். you are an accuser of the brethren, நீ சகோதரர்களை குற்றம் சாட்டுவதா there இருந்தால் is a strong possibility that you will live with Satan forever in hell. நீ என்றென்றைக்கும் சாத்தானோடு கூட வாழக்கூடிய ஒரு உறுதியான ஒரு சாத்தியம் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள். I would advise you to stop accusing the brethren. சகோதரரை குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிடு என்று உனக்கு நான் Get on the other ஆலோசனை side with Jesus. இயேசு பக்கமாய் போய்விடு. He is an advocate for அவர் the நமக்காக brethren. பரிந்து பேசுகிறவர். Be an சகோதரர்களுக்காக advocate for the brethren. சகோதரர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு வக்கீல் ஒருவர் இருக்கிறார். You also be on his side as an advocate for the brethren. நீயும் சகோதரருக்காக பரிந்து பேசும்படியா இயேசுவின் பக்கமாய் போய்விடு. There are only two sides. இரண்டு பக்கங்கள் மட்டுமே இருக்கிறது. Those who accuse குற்றம் சாட்டுகிறவர்கள் and those who intercede and support. பரிந்து பேசி அவர்களை தாங்குகிறவர்கள். So, ஆகவே we see here that Jesus is always on our side against the devil. இயேசு எப்பொழுதுமே பிசாசுக்கு விரோதமாக நம் பக்கமாக இருக்கிறார் என்று And when he பார்த்தோம். said, if you have seen me, you have seen the Father, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு that சொல்கிறார். means God the Father is always on our side against the devil. அதாவது பிதாவாகிய தேவன் எப்பொழுதுமே பிசாசுக்கு விரோதமாக நம் பக்கமாக இருக்கிறார். What did we read in 1 John 2:1? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை My வாசித்தோம். little children, I am writing these things to you that you should not sin. என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இதை உங்களுக்கு நான் எழுதுகிறேன். That is the standard. இதுதான் அந்த தரம். But John recognizes that we may sin நாம் சில சமயத்திலே பாவம் செய்வோம் என்பதை யோவான் அறிந்து as கொண்டார். long as we live in this earth. The possibility of sinning lies there for all of us. நாம் இந்த உலகத்திலே வாழும் பரியந்தமும் பாவம் செய்யக்கூடிய தருணங்கள் அநேகம் உண்டு. And if anyone sins, ஒருவன் பாவம் செய்வானானால் what should he do? அவன் என்ன செய்ய He's வேண்டும்? got an advocate. அவனுக்கு பரிந்து பேசுகிறவர் ஒரு He இருக்கிறார். doesn't say, if you do good all your life, you have an advocate. நீ உன் வாழ்க்கையில் நன்மை மட்டுமே செய்தால் உனக்கு ஒரு பரிந்து பேசுகிறவர் இருக்கிறார் என்று சொல்லவில்லை. Why does a person who has not done any wrong need an advocate in the court? தவறே செய்யாத ஒருவனுக்கு ஏன் வழக்கு மன்றத்திலே பரிந்து பேசுகிறவர் ஒருவர் வேண்டும்? Because the judge is God, he knows the whole truth. ஏனென்றால் நீதிபதியாக இருக்கிறவர் தேவன், அவருக்கு முழு சத்தியமும் தெரியும். He is not going to listen to false accusations like in human courts. இங்கே மனுஷ வழக்கு மன்றங்களில் நடக்கிறது போல பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் அங்கே செல்லுபடியாகாது. But you need an advocate when you have done wrong. ஆனால் நீ தவறு செய்யும்போது உனக்கு பரிந்து பேசுகிறவர் ஒருவர் வேண்டும். Therefore, ஆகவே Jesus is called an advocate when you sin. நீ பாவம் செய்யும்போது இயேசு உனக்கு பரிந்து To பேசுகிறவர். answer your question, will Jesus support me when I have failed? ஆகவே நான் தவறும் பொழுது இயேசு எனக்கு என் பக்கமாய் வருவாரா என்ற உன்னுடைய கேள்விக்கு பதில் That's the தெரியுமா? very time you need his help. அந்த நேரத்தில் தான் உனக்கு அவருடைய உதவி அதிகமாய் தேவை. When Peter sinned பேதுரு பாவம் by செய்யும்போது denying Jesus 3 times, 3 முறை இயேசுவை மறுதலித்தான். that's when Jesus looked at him to forgive him. அப்பொழுதுதான் இயேசு பேதுரை உற்று பார்த்து அவனை மன்னித்தார். That's the time you need the Lord as your advocate. அந்த நேரத்தில் தான் இயேசு உனக்கு பரிந்து பேசுகிறவராய் தேவை.
God is always on your side against the devil. பிசாசுக்கு விரோதமாக தேவன் எப்பொழுதும் உன் பக்கம் You don't இருக்கிறார். have to feel that because you failed the Lord so much, He let you down. எவ்வளவு தூரம் நான் தேவனுக்கு தவறி விட்டேனே என்று சொன்னபடியால் தேவன் என்னை கைவிட்டு விடுவார் Let என்று me எண்ண use வேண்டாம். an illustration. ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். Supposing there's a little boy, say 10 years old, who's very, very naughty and a big trouble to his mother at home. ஒரு 10 வயது பையன் இருக்கிறான், மிகுந்த குறும்புக்காரன். அவன் அவங்க அம்மாவுக்கு அவ்வளவு தொந்தரவு செய்கிறான். Always creating problems. எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை தான். One day goes angrily out of the door, banging the door into the backyard. ஒரு நாளிலே அவன் வீட்டை கோபத்தோடு கூட வீட்டின் கதவை டப்பென்று சாத்தி விட்டு தோட்டத்துக்கு போகிறான். And there suddenly his mother hears him screaming. திடீரென்று கதறுகிற சத்தத்தை தாய் She கேட்கிறாள். runs out. அவள் வெளியே ஓடி போகிறாள். She sees her little boy standing near a tree. அவர் ஒரு மரத்தின் பக்கத்திலே தன்னுடைய மகன் இருக்கிறதை பார்க்கிறாள். 6 feet away from him is a cobra with the hood lifted up, big one, wanting to sting him. இப்பொழுது தன்னுடைய மகன் பக்கத்தில் 6 அடி தூரத்திலே ஒரு பெரிய ராஜநாக பாம்பு அது அவனை கொத்துவதற்காக தயாராக இருக்கிறது. What will the mother say? தாய் என்ன செய்வாள்? Will the mother say to the snake, "Go ahead, bite him. He deserves to be bitten. He's such a bad boy." இவன் கெட்ட பையன், குறும்புக்காரன், மோசமான பையன். பாம்பே, நீ அவனை கொத்திவிடு. அதுதான் அவனுக்கு தகும் என்று சொல்லுவாளா? Will she say that? என் மகனை கொண்டு விடு பாம்பே என்று சொல்லுவாளா? Never. இல்லை, ஒரு Even காரணமும் if இல்லை. he's the naughtiest boy in the world. உலகத்திலேயே மிகுந்த குறும்புக்காரன பையனா இருந்தாலும் கூட In that moment she is on her son's side against the serpent. அந்த நேரத்திலே பாம்புக்கு விரோதமாக தன்னுடைய மகன் சார்பிலே தான் She அந்த தாய் will இருப்பாள். take a stick and go and kill that serpent. ஒரு தடியை எடுத்து அந்த பாம்பை அடித்து கொல்லுவாள். Don't you think you would do that as a mother even if your child is very naughty? உங்களுடைய சொந்த மகன் அப்படி குறும்புக்காரன பையனா இருந்தால் நீங்கள் அப்படி செய்ய மாட்டீர்களா? God is like that. தேவன் அப்படித்தான் He's இருக்கிறார். on your side against the devil. பிசாசுக்கு விரோதமாக அவர் So உங்கள் don't பக்கமாக doubt இருக்கிறார். him. ஆகவே அவரை சந்தேகிக்க வேண்டாம். Let's pray to him now. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். Bow your heads உங்கள் தலைகளை and வணங்குங்கள். pray to this wonderful Father. இந்த அற்புதமான தகப்பனிடத்தில் Say, ஜெபியுங்கள். Father, I know பிதாவே, எனக்கு I have தெரியும் failed. நான் Please தவறிவிட்டேன். forgive me. என்னை மன்னியும் But ஆண்டவரே. I thank God Jesus is my advocate. இயேசு எனக்காக பரிந்து பேசுகிறவர் You என்று are my அறிந்திருக்கிறேன். Father, always on my side against நீர்தான் the என்னுடைய devil. தகப்பன், எப்பொழுதும் பிசாசுக்கு விரோதமாக நீர் என் பக்கமாக I don't இருக்கிறீர். want to take advantage of you, God, ஆண்டவரே, உம்மை நான் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள and விரும்பவில்லை. keep on sinning. தொடர்ந்து பாவம் செய்து I'm கொண்டே so விரும்பவில்லை. grateful that you support me. நீர் என் பக்கமாக இருக்கிறபடினாலே நான் நன்றியுள்ளவனாக That இருக்கிறேன். makes me more grateful that I never want to sin against you அது again. என்னை மிகுந்த நன்றியுள்ளவனாய் மாற்றுகிறது. இனிமேல் நான் பாவம் செய்ய விரும்பவில்லை ஆண்டவரே. Thank you, Lord, நன்றி ஆண்டவரே. for being on my side. என் பக்கமாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு Against நன்றி. Satan. பிசாசுக்கு விரோதமாக என் பக்கமாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.